பொங்கல் தீபாவை மே
சத்குரு நவபாஷான சித்தர் பீடம். இது காசியை விட வீச மிகுந்த ஸ்தலமான திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் நேர்பார்வையில் உள்ள சித்தர். இந்த சித்தர் பீடம் சந்திக்குப்பம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது புதுச்சேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் மேற்பார்வையில் இருக்கும் சங்கராபரணி நதிக்கரைக்கும் மிக அருகில் உள்ள சித்தர் பீடம். இந்த சித்தர் பீடம் உருவானது எப்படி என்றால், திருக்காஞ்சி காசி விஸ்வநாதரை தரிசிக்க வந்த சித்தர்கள் 18 பேருக்கு மேல இருக்கிறாங்க. கங்காதீஸ்வரர், சதாசிவ சாமிகள், தேங்கா சித்தர், ராம் பரதேசி, வண்ணார பரதேசி, சன்னியாசியப்பர், லியோமா சாமிகள் என 18 சித்தர்கள் மேல் இந்த ஆலயத்தை சுற்றி உள்ளனர். இதில் இந்த நவபாஷான சித்தரும் ஒருவர். காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் மகிமையை தெரிந்து ஒவ்வொரு சிவாலயமாக வடலூரிலிருந்து வந்தவர் என்று கருதப்படுகிறது. இந்த சித்தர் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு ஆற்றங்கரைக்கு செல்லும் பொழுது, இப்போ இருக்கின்ற கேஸ் கம்பெனி தான் எங்கள் ஆதி காலத்து சுடுகாடாக திகழ்ந்தது. அந்த சுடுகாட்டு வழியாக ஆற்றங்கரைக்கு செல்லும் பொழுது மரள ஓலம் என்று சொல்லக்கூடிய கால்ரா பேதி என்ற நோய், இப்போ கொரோனா டைம் போல அப்போ கால்ரா பேதினாலே பயம் வந்துடும். அந்த கால்ரா பேதியில ஒருத்தவங்களை எத்தனை போய் பச்சிட்டு வரதுக்குள்ள ஒருத்தவங்க செஞ்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த ஐயா கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் வைத்தியம் தெரியும், உங்கள் ஊரை பார்க்கலாமான்னு கேட்க பார்த்து வாங்க ஐயான்னு கூட்டின்னு வராங்க. அந்த கூட்டின்னு எங்கள் ஊரில் ஒரு குடில் போட்டு தங்க வச்சு, அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நவபாஷானத்தை தண்ணியில் கலந்து தான் குடிக்க சொல்லி இருக்கிறார். 18 சித்தருக்கு தான் நவபாஷானம் தெரியும் சொல்லுவாங்க. உபசித்தர்கள் 88 பேர் இருக்கிறது சொல்ல மாட்டாங்க. அந்த உபசித்தர்கள்லாம் இவரும் ஒருவர். அந்த வழியில் வந்தவர் தான் இந்த நவபாஷான சித்தர். இவர் எங்கள் ஊரில் தங்கி இந்த வைத்தியம் பார்த்து இந்த நோயை குணப்படுத்துறாரு. குணப்படுத்திட்டு இவர் கிளம்புறதுக்கு உத்தரவு கேட்க பார்த்து எங்கள் ஊர் மக்கள்லாம், ஐயா நீங்கள் கிளம்பாதீங்க, இங்கே இருங்க, உங்களுக்கு வயசாகி போச்சு, இங்கே இருக்கிறவங்களாம் வைத்தியம் பார்க்குறீங்கன்னு சொன்ன பிறகு அவருக்கு கிடைச்ச உத்தரவுபடி இங்கே தங்கிடுறாரு. அவர் முக்தி நிலை வரும் தருணம் வருகிறது. அந்த தருணம் வந்தப்ப கஞ்சி கேட்குறாரு. அப்போ வரவு கஞ்சி, தென கஞ்சி ஒரு பல்லாவில் எத்தனை கொடுக்குறாங்க. அவர் இந்த நவபாஷன் ரசவாதத்தை யாரையும் கற்றுக்க சொல்கிறார். யாரும் சாமியார் ஆகிறதுக்கு விரும்பலை. இதை கற்றுக்கணும், சாமியாராக போகணும், நம்ம இதை நன்னு யாருமே முன் வரல. அந்த கஞ்சியில் ஒரு தகட்டில் மந்திரம் எழுதி மந்திரம் சொன்னார், கரைஞ்சித்துன்னு சொல்கிறாங்க. அது தன்கொள்ளே ஆட்கொண்டு என்னுடைய உடம்பு ஆடாத நிலையில் இருக்க பார்த்து ஒரு மூடான பகுதியில் அடக்கம் பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுக்குறாரு. அந்த மூடான பகுதி தான் இந்த இடம். இந்த இடம் ஆதி காலத்தில் நொச்சி பதாரம் பணத்தோப்புமா இருந்த இடமா. அந்த இடத்துல மேடான பகுதியில் இவர் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ண கொஞ்ச நாளில் எல்லாரும் சகஜ நிலைமைக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவரை ஒருத்தவர் பூ அலங்காரம்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இவரெல்லாம் ஒரு சாமியார், இவருக்கெல்லாம் இந்த அலங்காரம் கிடைக்குதான்ட்டு எங்கள் ஊரில் ஒருத்தவர் அதை கலைக்கிறாரு. கலைச்சது கை காலெல்லாம் ஈத்துக்குன்னு அங்கேயே மேலே கிடக்கிறாரு. அந்த மேலே கிடக்க பார்த்து தான் எல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டு புள்ளைய காணாமே தேட பார்த்து மறுநாள் காலையில்
இவரை ஏற்ற இறக்கலான்னு தண்ணி பாசலான்னு வராங்க. அப்போ மோட்டு மேலே சவுண்டு கேட்குறது. மேலே ஏறி பார்த்தா இவர் கை கால் ஏற்றுக்குன்னு மேலே இருக்கிறாரு. என்ன பாச்சுன்னு பார்த்து உண்மையாக சொல்லி ஆகணும். இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டு இது கை காலெலாம் கழிச்சிட்டேன், அதுலேருந்து கை காலெலாம் எனக்கு இழுச்சின்னு சொல்கிறப்ப அப்போ அந்த மண்ணை எடுத்து பூச ஆரம்பித்தாங்க அவருக்கு. சாமியாரப்பா ஒன்றை இது தப்பாக பேசுறது தவறு தான், எங்கள் குடும்பமே நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், என் பிள்ளைய சரி பண்ணுன்னா இது நீ வேண்டிக்கிறாங்க. அப்போ வந்து கஞ்சி வச்சு படைக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு அவங்க கஞ்சி வச்சு படைக்கிறது இன்றளவும் ஐயாவுக்கு ஒரு அருள் கொடுத்த நாளாக திகழ்வதில் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் தைப்பூசத்து அன்னைக்கு கஞ்சி ஊற்றுறோம். அப்போல்லாம் வரவு கஞ்சி தெனை கஞ்சி ஊற்றிருப்பாங்க, கூழ் ஊற்றிருப்பாங்க. இப்போ வந்து பச்சரிசி கஞ்சி ஊற்றுறோம். அது தைப்பூசத்து அன்னைக்கு காலங்காலமாக டேட்லாம் கிடையாது. தைப்பூசம் என்னைக்கோ அன்னைக்கு நாங்கள் கஞ்சி ஊற்றுவோம். இவருக்கு வந்து அந்த ஆயிரத்தி வந்த நாள் வந்து கருநாளில் வந்ததுனால அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு இவர் வந்ததா கருதப்படுறதுனால ஆற்றுல இருந்து எல்லாருமே எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே பொங்க வச்ச வீட்டுக்காரங்க எல்லாருமே ஆற்றங்கரையிலேருந்து மண்ணாலே சிவலிங்கம் விநாயகர் பிடிச்சி அங்கேருந்து ஐயாவை அழைச்சின்னு வர மாரி அந்த ஆற்றுலேருந்து தானே எட்டுன்னு வந்தோன்ற மாரி ஐயாவை எட்டுன்னு வந்து இந்த ஜீவா லிங்கத்துக்கு அவங்கவுங்க கையாலே இன்று போல் என்னைக்கு நான் வந்து இந்த தண்ணி ஊற்றணும்னு வேண்டிக்கின்னு அவங்கவுங்க கையாலே அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாக்கா ஆரத்தி எடுத்து தான் எங்கள் ஊர் உள்ள வீட்டுக்கு அழைச்சிக்குவாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறதுல தலைமுறையே எங்கள் ஊரில் நடக்கிறது. ஒரு 20 வருஷமாக தான் குரு பூஜை கிராண்டாக செய்கிறோம். வெளி மக்கள் வந்து இந்த பார்க்குற அளவுக்கு இந்த இதை செய்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா தைப்பூசத்து அன்னைக்கு கஞ்சி ஊற்றுறதும் காணும் பொங்கல் என்ற குரு பூஜையும் ஐயாவுக்கு விசேஷம். சிவராத்திரி பூஜை 4 கால பூஜை செய்ய பார்த்து சிலந்தி ஐயா காட்சி கொடுப்பாரு. அது வந்து 12 to 3 சிலந்தியாக காட்சி கொடுக்கறது இன்றளவும் நடக்கிறது. இதுதான் ஐயாவோட விசேஷமான நாட்கள். எல்லாரும் வந்தீங்கன்னாக்கா காணும் பொங்கல் அன்னைக்கு குரு பூஜைக்கு மூலிகை 108 மூலிகை பிரசாதமும் அது தண்ணியாக பல்லாவிலையும் இதை அவங்க லேகியமாக கொடுப்போம். இது வந்து ஒரு 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், அது ஒரு 3 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலான்ற மாரி. நோய்க்கு எல்லாம் வேண்டி வந்தவங்களுக்கு தீரான நோய்க்கை தீர்க்கக்கூடிய நவபாஷண சித்தராக இவர் கருதப்படுறதுனால பல பேர் வந்து இங்கே வந்து நோயை தீர்த்து போயிருக்கிறாங்க. நீங்களும் வந்தாலும் இந்த ஐயாவை நம்பி வந்தீங்கன்னாக்கா தீராத நோயும் தீர்க்கும் என்பது திண்ணம். ஓம் நமச்சிவாய. சத்குரு நவபாஷண சித்தரை போற்றி போற்றி. சிவாய நம ஓம் சிவாய நம ஓம்.